நினைக்கிறாங்க அப்படின்னா கோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும் அவங்க வந்து அந்த கேஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு அவங்க கருதுனாங்கன்னா சோ அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து ரூல் 13 சப் கிளாஸ் 1ல வந்து டிஃபைன் ஆகுது. அண்ட் அதுக்கு வந்து நோட்டீஸ வந்து அந்த கேஸோட பிளைண்டிஃப்க்கும் டிஃபெண்டருக்கும் அந்த கோ பிளைண்டிஃப் தான் கொடுக்கணும். அது ரூல் 13 சப் கிளாஸ் 2ல டிஃபைன் ஆகுது. ஸோ அதுக்கான சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கேஸோட டைரக்ட் பார்ட்டி வந்து கட்டுவாங்க. ஸோ அது ரூல் 13 சப் கிளாஸ் 3ல வந்து டிஃபைன் ஆகுது. அண்ட் இப்போ இன்கேஸ் அந்த கோ பிளைண்டிஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கேஸ்க்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு கோர்ட் வந்து கன்சல்ட் பண்றாங்க அப்படின்னா, கருதுறாங்க அப்படின்னா, அந்த கோ பிளைண்டிஃப டிஃபெண்டரா அவங்க மாத்திப்பாங்க. சோ இதுதான் ரூல் 13 சப் கிளாஸ் 4 இதுல டிஃபைன் ஆகுது. சோ அடுத்து